தனக்கு பட வாய்ப்பு இல்ல அப்படின்னு நடிகர் கார்த்திக் அவர்கள் பேசக்கூடிய பழைய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நடிகர் கார்த்திக் அப்படின்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நவரச நாயகன் அப்படின்றது தான். அந்த அளவிற்கு தனது நடிப்பு திறமையால ரசிகர்களை கட்டி போட்டவர். 1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமான கார்த்திகனுடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக்கின் கவர்ச்சி ரசிகர்களை வசீகரித்தது. தன் முதல் படத்தினுடைய வெற்றியால கார்த்திக் முன்னணி நடிகராக உயர்ந்தார். அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கு பிறகு அவர் நடித்த நேரம் வந்தாச்சு, தாய் முகாம்பிகை, நினைவெல்லாம் நித்யா, பக்கத்து வீட்டு ரோஜா உள்ளிட்ட பல படங்கள் தொடர் ஹிட் படங்களாக அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு முன்னேறிட்டு இருந்த நிலையில கார்த்திக்கும் தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியிருந்தார். இப்படி பிரபலமாக இருந்த நடிகர் கார்த்திக் குறித்து சமீப காலமாக பல விமர்சனங்கள் எழுந்து வருது. இந்த நிலையில தனக்கு பட வாய்ப்பு இல்லைன்னு நடிகர் கார்த்திக் பேசக்கூடிய த்ரோபேக் வீடியோ தான் சமூக வலைதளங்கள் முழுக்க இப்ப வைரலாகி வருது. அலைகள் ஓய்வதில்லை படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகை ராதாவிற்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. எனக்கு படமே இல்லை, நான் மீண்டும் கல்லூரிக்கு போயிட்டேன். என்னை பார்த்தவங்க இவன் என்ன இப்படி இருக்கான், இவனுக்கு ஹீரோ ரோல் கொடுப்பதா இல்லை வேறு என்ன ரோல் கொடுப்பதுன்னு யோசிச்சாங்க. கோமணத்துடன் அறிமுகமான ஒரே கதாநாயகன் நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அலைகள் ஓய்வதில்லை படத்துல முதல் காட்சியே அதுதான். அதுவும் தண்ணீரில் விழுந்ததும் அதுவும் தொலைந்துடும். அதுக்கப்புறம் கோமணம் தொலைந்த படம் கிழக்கு வாசல், அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கு பிறகு 3 மாதங்கள் எனக்கு படமே இல்லை. அதன் பிறகுதான் இளம் ஜோடிகள் படத்துல நடித்தேன். படம் ரிலீஸ் ஆகி 90 நாட்கள்ல அப்பா இறந்துட்டாரு. ஆனால் அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் தான். மகன் நடித்த படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கார்த்திக் அவர்கள் பேசியிருக்கிறது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது.